கீழே விழுந்துட்டா. ஸ்ரேயா இப்படி வந்து ஏசிட்டு அப்பா அப்பா திரும்பி போயிட்டு கால் பட்டு தான் சரி செல்லும்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய டெய்லி இபாதட்ஸை வந்து நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதுனால, ப்ளஸ் வந்து எனக்கும் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னால் ஒருத்தவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து செய்கிறேன்னா அது எனக்கும் நன்மைன்றதுனால எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சுபா ப்ரேயர் முடிச்சுட்டு நான் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, திக்ர் வச்சுட்டு யாசின் மட்டும்தான் சுபோவில் வந்து ஓதிப்பேன். முன்னெல்லாம் குர்ஆன் ஓதிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கஷ்டன்றதுனால யாசின் மட்டும்தான் ஓதிட்டு இருக்கேன். திக்ர் வந்து எப்படிப்பட்ட திக்ர் என்னென்னலாம் பண்ணுறேன்றதை நான் வந்து அப்படி வீடியோட கண்டினியூவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ காலையில் வந்து சுப ப்ரேயர் முடிச்சுட்டு கொஞ்சம் படுத்து எந்திரிச்சிட்டு அப்புறமேட்டு அந்த நைட்டு வந்து குடித்த வாட்டர் பாட்டிலெல்லாம் இருக்கும்ல, அதில் மிஞ்சின வாட்டரெல்லாம் எடுத்து மரத்துக்கு ஊற்றிடுவோம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் பொண்ணு வந்து காலையிலேயே எந்திரிச்சு அவங்களோட டாய்ஸ் எல்லாம் வெளியே வச்சுருப்பாங்க எப்படியும் விளையாடிட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்து திரும்பி பேக்குள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் எப்படியுமே கழுவின துணி வந்து இருக்கும், வாஷ் பண்ணின துணி இருக்கும். ஸோ அதையெல்லாம் மடித்து வச்சுட்டு இப்போ வந்து இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லவே வேணும். இந்த ஸ்டெயின் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா இருக்குது. என் சிஸ்டர் வந்து எனக்கு வந்து மருதாணி தந்தா, அது நெயிலுக்கு வைக்கிறதுக்குன்னே மருதாணி. நான் வைக்கவே மாட்டேன், ஏன்னா கருக்காட்டி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது நல்லா கருக்குன்றதுனால தந்தா. ஸோ அதுவும் நல்லா தான் கருத்துச்சு, நெயிலுக்கு வச்சதும் நல்ல ஸ்டெயின் எங்களுக்கு தந்துச்சு. ஸோ இது வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு ஸ்ரீலங்காவில் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. கிலோவே 200 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ரூபாய் 700 ரூபாய்க்குலாம் இருந்துச்சு. ஸோ அதனால வாங்கி வச்சுட்டு மொத்தமாகவே வாங்கி வச்சுட்டேன். திரும்பி எப்போ ஏறும் அதை நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ என்னுடைய அம்மாவோடைய சைடில் வந்து கருவாட்டு கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ தண்ணி பாலில் வந்து மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூனும், ஸ்ரீலங்கன் கறி மசாலா 2 டீஸ்பூனும், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனும் தண்ணி பாலில் வச்சுருக்காங்க. அது கூட வந்து ஒரு 5 தக்காளி, ஒரு 2 பொட்டேட்டோ, அப்புறமேட்டு ஒரு 4 வெங்காயம், ஒரு கத்திரிக்காய், 2 பொட்டேட்டோ, அப்புறம் கருவேப்பிலை, ரம்பை, இது எல்லாமே வச்சுருக்காங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 பெரிய சைஸில். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கிற குவான்டிட்டிஸை பொறுத்து தான். நீங்கள் கத்திரிக்காய் இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம், கிழங்கு பொட்டேட்டோ வந்து இன்னொரு 2 கூட சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா வந்து முருங்கைக்காவும் சேர்த்துருக்காங்க. இது கூட நீங்கள் பச்சை மாங்காய் ஒரு சின்ன பீஸ் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் தண்ணி பாலில் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் உப்பு லைட்டாக சேர்த்துட்டு தக்காளிக்காவை மட்டும் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டாங்க, வேறு எதுவுமே பண்ணலை. உப்பு வந்து ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க, ஏன்னா கருவாட்டுடைய உப்பு இறங்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஸோ கருவாட்டை கிரேவி பண்ணிகிட்டு இருக்கும்போதே தம்பி வந்து வீட்டுக்கு ஒரு ஃபேன் வாங்கிட்டு வந்தார். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சூட்டில் வந்து சிவிலிங் ஃபேன் மட்டும் பத்தலை. சரின்னு சொல்லிவிட்டு அது இருந்தால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்தார். ஸோ கருவாட்டு கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல கோம்போ என்னென்னா, இந்த கேபேஜ் இருக்குது இல்லையா, அதோடைய இலை இருக்குது. இது வந்து கோவா இலைன்னு சொல்லுவோம் நாங்கள், கோவா இலை சுண்டி. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு அது கூட வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ரம்பை, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூட வந்து மஞ்சள் தூள், ஸ்ரீலங்கன் கறி மசாலா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி, அது கூட எண்ணெய், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் சேர்த்துக்கிட்டா. சேர்த்துக்கிட்டு அது கூட தேங்காய் துருவல் இருக்குது இல்லையா, அதுவும் சேர்த்துக்கிட்டு அடுப்பில் வந்து கொஞ்சம் லைட்டாக வசங்க விடணும். ஒரு 10-15 நிமிஷம் வசங்கினா போதும், லைட்டாக இலை வசங்கினா போதும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடு வந்து இந்த அலங்கோலத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு நான் மேகி பண்ண வந்துட்டேன். என்னென்னா திடீர்னு வந்து என் பொண்ணு அன்னைக்கு மேகி தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, கருவாடு வேறு அவங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால அன்னைக்கு லஞ்சு வந்து அவங்களுக்கு மேகி தான் கொடுத்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு.
அடுப்பில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட கருவாடு வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது தண்ணி பாலில். ஸோ வீடெல்லாம் வந்து அவ்வளோ அலங்கோலமாக இருக்கும்போது தான் நான் குழந்தைக்கு ஊட்ட போனேன். எனக்கு அது எல்லாத்தையும் விட அவங்களுக்கு ஊட்டுறது தான் மெயினாக தோணும் எப்போவுமே. அவங்கள ஊட்டினாலே ஒரு பெரிய ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஊட்டினதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு இதுக்கப்புறம் நான் லுஹர் ப்ரேயருக்கு நான் வந்துட்டேன். ஸோ நான் வந்து என்னென்ன திக்ர் பண்ணுறேன் இது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ நான் பார்க்கலாம். ஸோ நான் லுஹர் ப்ரேயர் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு வந்து திக்ர் வைப்பேன். அதாவது எங்கள் தொழுகை ஷாஃபியில் வந்து பேசிக்கான திக்ர் இருக்கும். அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லா, சுபஹானல்லா இந்த மாதிரி இருக்கும். அது கூட நான் வந்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லா வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி எங்களால் என்னென்ன திக்ர் வந்து முடியுமோ அது எல்லாத்தையும் நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஸோ இந்த திக்ர்லாம் வச்சதுக்கு அப்புறமேட்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தொழுகை ஷாஃப்லேயும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன பேசிக் திக்ர் இருக்கும். ஸோ அது கூட நம்ம வந்து திக்ர் வந்து இன்னும் என்னென்ன நம்மளால் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அல்லாஹ்வை புகழ்ந்து என்னென்ன திக்ர் இருக்குதோ, சலவாத்து மெயினாக முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் ஓதிட்டு குல் சூரா இருக்குது இல்லையா, குல் வல்லாஹு அஹத், குல் அவுஸு பிரபில் ஃபலக், குல் அவுஸு பிரபின் நாஸ். ஸோ இதெல்லாம் ஓதிட்டு அதுக்கப்புறமேட்டு பொதுவாக ஓதுற துவாக்கள் இருக்குது, தொழுகைக்கு பின் ஓதுற துவாக்கள். ஸோ அது அந்த ஐங்கால தொழுகை துவா, அதுக்கப்புறமேட்டு ஒரு வேலைக்கு பிறகும் ஓதுற துவாக்கள் இருக்குது. லுஹர் தொழுகைக்கு பிறகு, அப்புறம் அசர் தொழுகைக்கு பிறகு. ஸோ லுஹர் தொழுகை நான் வந்து முடிச்சதுனால அன்றைக்கி வந்து நான் இப்போ லுஹர் தொழுகையை தான் வந்து நான் துவா ஓதிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு லுஹர் தொழுகைக்கு அப்புறமேட்டு அந்த ஓத வேண்டியதெல்லாம் ஓதிட்டு ஆயத்துல் குர்சி இருக்குது இல்லையா, அதுவும் ஓதிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குர்ஆன் ஓத எடுத்துருவேன். ஸோ கண்டிப்பாக அப்போ வந்து ஓத எடுத்தால் ஒரு ஜூஸ் தமாம் பண்ணிட்டு தான் எந்திரிப்பேன் அல்ஹம்துலில்லாஹ்னு. ஸோ அப்போவே 12 ஜூஸ் நான் வந்துட்டேன். ஸோ குழந்தையும் ஊற்றிட்டு சாப்பிட்டதுனால கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாகவே ஓதினேன். ஸோ அன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் ஓதிட்டு நான் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து சாப்பிட வந்துட்டேன். ஸோ அன்றைக்கி மெனு தெரியும்ல, கருவாடு, அப்புறமேட்டு அந்த கோவா சுண்டல்னு சொல்லுவோம் அது கூட வட்டக்காய் கிரேவியும் அம்மா செஞ்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கறி மீன் சாப்பிட்டு டெய்லி வரும்போது இந்த மாதிரி கருவாடு, முட்டை குழம்பு இந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வாய்க்கு. ஸோ அது கூட அன்றைக்கி வந்து ஜவ்வரிசி பாயாசமும் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா வந்து இப்போ எனக்கு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சமைச்சு தராங்கன்றதுனால அந்த பிளேட்டை வந்து நாங்கள் எப்போவுமே சும்மா கொடுக்க மாட்டோம், ஏதாவது செஞ்சு தான் கொடுப்போம், கஞ்சி என்னென்னா ஏதாவது. ஸோ அன்றைக்கி வந்து ஜவ்வரிசி செஞ்சு இதுக்காகவே செஞ்சாங்க அம்மா வந்து பாயாசம். ஸோ எனக்கு தந்தவங்களோட பிளேட் இருந்துச்சு. ஸோ அந்த பிளேட்டை சும்மா கொடுக்க வேணாமேன்னு சொல்லி அவங்களுக்காக பண்ணது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய டெலிவரி பேக். இதை வந்து எங்கள் அம்மா இருந்த இடத்துலேருந்து எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேரில் தான் இருக்கணும். இதை வேறு ஒரு நாளைக்கு 5 வாட்டி எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அவங்க எடுக்கும்போதெல்லாம் எனக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, இதை வேறு 10 வாட்டி எடுக்கிறீங்களேம்மா, எனக்கு வேறு பக்கோன்னு இருக்குன்னு இருக்கும். ஏன்னா அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 5:30 ஆகிடுச்சு. எங்கள் அம்மா வந்து அப்போவே ஓத ஸ்டார்ட் ஆகிடுவோம். ஏன்னா அப்போலேருந்து ஸ்டார்ட் தான். மஹரிப் இஷா வரைக்கும் ஓதிட்டு தொழுதுட்டு இப்படியே போயிடும் எங்கள் நேரம் வந்து. ஸோ நான் வந்து அசர் தொழுவ ஸ்டார்ட் ஆக முன்னாடி என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கால் பண்ணிவிட்டு அவர் வந்து எழுப்பி விடுவேன். ஏன்னா அன்றைக்கி வந்து அவருக்கு மார்னிங் ஷிஃப்ட்டுன்றதுனால 2:30 மணி 3 மணி ஆகும் வீட்டுக்கு வந்து தூங்கிடுவார். ஸோ அசர் தொழுகைக்கு நான் வந்து ஓத முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் பேசிவிட்டு அவரை எழுப்பணும்னா எழுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் அசர் தொழுகைக்கு போயிடுவேன். ஸோ அசர் தொழுகைக்கும் அது ஆஸ் யூஷுவல் அதே தான். என்னுடைய அசர் ப்ரேயரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு திக்ர் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். திக்ர் வந்து நான் என்னென்ன திக்ர்
வைப்பேன்றதை கொண்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். திக்ர் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்னென்ன அல்லாஹ் கிட்ட வேணுமோ எல்லா துவாக்களையும் நான் கேட்டுப்பேன். என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் கேட்டுப்பேன். ஒன்று விடாமல் ஞாபகப்படுத்தி கேட்டதுக்கு அப்புறமேட்டு தான் திக்ர் வைக்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ திக்ர் வந்து நான் என்னென்ன திக்ர் வைப்பேன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணினேன். ஸோ வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் திக்ர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து நபி அவங்களோட மேலே சலவாத் சொல்கிறது மெயினாக வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு வீட்டுடைய வந்து பரக்கத் வந்து அதிகரிக்கிறதே வந்து நபி மேலே சலவாத் சொல்கிற அந்த திக்ர் மூலியமாக தான். திக்ர் குறைஞ்சா அந்த வீட்டில் வந்து பரக்கத் குறைஞ்சிரும். இது ஹதீஸ். ஸோ கண்டிப்பாக வந்து திக்ரை வந்து அதிகப்படுத்திக்கங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு ஹசர் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி அந்த தொழுகை ஷாஃபி எடுத்துகிட்டு அந்த தொழுகை ஷாஃபியில் வந்து தொழுகைக்கு பின் ஓதுற துவாக்கள் 2 இருக்குது. பொதுவாக ஓதுற துவாக்கள். ஸோ தொழுகைக்கு பின் ஓதுற அந்த 2 துவாக்களையும் வந்து நான் ஓதிப்பேன். ஸோ இதுதான் அந்த ஐங்கால தொழுகைக்கு பின் இது வந்து தொழுகை ஷாஃபில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த ஹசர் தொழுகைக்கு பின்னாடி ஓதுற துவா கண்டிப்பாக வந்து ஆயத்துல் குர்சி ஒரு வேலையும் வந்து ஆயத்துல் குர்சி ஓதுறத மறந்துடாதீங்க. ஒரு தொழுகைக்கு பின்னும் அதை ஓதுறத கண்டிப்பாக கடைப்பிடிங்க. அதுக்கப்புறமேட்டும் வந்து அசர் தொழுகைக்கு பின்னே வந்து நான் வந்து குர்ஆன் ஓத ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போவும் வந்து நான் ஒரு ஜூஸ் தமாம் பண்ணுவேன். எப்போல்லாம் நான் வந்து குர்ஆன் ஓத உட்காரனோ அப்போல்லாம் வந்து நான் ஒரு ஜூஸ் தமாம் பண்ணாமல் எந்திரிக்கவே மாட்டேன். وسع ربنا كل شيء علما على الله توكلنا ربنا افتح بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين وقال الملأ الذين كفروا من قومه لئن اتبعتم شعيبا إنكم إذا لخاسرون فأخذتهم الرجفة فأصبحوا في دارهم جاثمين الذين كذبوا شعيبا كأن لم يغنوا فيها الذين كذبوا شعيبا كانوا هم الخاسرين. ஸோ அசர் தொழுகைக்கு அப்புறமா வந்து ஓதிலாம் முடிக்க ஒரு 6:15 ஆகிடுச்சு. 6:15 ஆகிடுச்சு. என் பொண்ணு பார்த்திங்கன்னா நல்லா தூங்குறாங்க. ஸோ வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து ஊதுவத்தி பற்ற வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும். தயவு செஞ்சு இந்த ஊதுவத்தி இருக்குது இல்லையா, இது வந்து தேர்ஸ்டே அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு பற்ற வைக்கணும். இந்த மாதிரியான கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நைட்டு தான் பற்ற வைக்கணும். இந்த மாதிரி 2 நம்மளுடைய இஸ்லாத்தில் முஸ்லீம்களே வந்து இதை வந்து ஒரு ஃபாலோ பண்ணுற ஜனங்க இருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு நறுமணத்தை தரக்கூடிய பொருள், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஃப்ரைடே நைட்டு தான் பற்ற வைக்கணும்னு இல்லை. நீங்கள் காலையில் பற்ற வைக்கலாம், மத்தியானம் பற்ற வைக்கலாம், நைட்டு பற்ற வைக்கலாம், எப்போ வேணால் பற்ற வைக்கலாம். நாங்கள் வந்து காலையிலையும் சம்டைம் பற்ற வைப்போம், மத்தியானமும் பற்ற வைப்போம். வீட்டுக்கு எப்பப்போ ஸ்மெல் வேணுமோ அப்போல்லாம் பற்ற வைப்போம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃப்ரைடே நைட்டு தான் பற்ற வைக்கணும், மகரிபுடைய டைமில் தான் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் பற்ற வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து தயவு செஞ்சு அது ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க. ஸோ அந்த 6:15க்கு அப்புறமேட்டு நான் வந்து குழந்தைய கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா வந்து அவங்க அப்போ தான் எந்திரிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அப்போ ஏதாவது நான் வாங்கி வைப்பேன். அவங்களுக்கு வந்து இந்த மில்க் தான் ரொம்ப அடிக்டடாக இருப்பாங்க. ஸோ அதையும் அந்த டீயையும் கொடுத்தா போதும், அவங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 7 o'clock மாதிரி மஹ்ரிப் ப்ரேயருக்கு உட்காந்துருவேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இப்படியே தான் எனக்கு எல்லா நாளும் போவோம். அதாவது ஃப்ரைடே மட்டும் என்ன சேஞ்ச் ஆகும்னா, அசருக்கு அப்புறமேட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது நபில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமான்னு சொல்லி ஒரு சலவாத் இருக்குது. அதை மட்டும் அசருக்கு அப்புறமேட்டு ஒரு 80 தடவை நான் வந்து திக்ர் வச்சுப்பேன். அது மாறும், அவ்வளோதான். மற்றபடி இப்படியே தான் போகும் மஹ்ரிபுடைய டைமில் வந்து. ஸோ இந்த மஹ்ரிப்க்கு அப்புறமேட்டு நான் என்னென்ன ஓதுவேன்னா, யாசின் துவா, சூரா வாக்கியா, சூரா ரஹ்மான், அப்புறமேட்டு அஸ்மாஉல் ஹுஸ்னா. இந்த மன்சில் எந்த மன்சிலை நீங்கள் எடுத்தாலும் பொதுவாக அந்த மன்சிலில் வந்து கடைசி பக்கத்தில் வந்து ரப்பனா துவாக்கள்னு இருக்கும். இஸ்திக்ஃபார் செய்கிற தௌபா செய்கிற துவாக்கள் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக மஹ்ரிபுடைய டைமில் நீங்கள் ஓதிவாங்க. ஏன்னா நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் அத்தனை பாவங்கள் செஞ்சுருப்போம், நமக்கே தெரியாது. ஸோ வந்து தௌபா கேட்குறதன் மூலியமாக தான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கண்டிப்பாக வந்து அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ரப்பு. நம்ம வந்து டெய்லி வந்து தௌபா கேட்குறத வந்து பழக்கத்துக்கு கொண்டு வருவோம். ஸோ இந்த 118வது பக்கத்துலேருந்து அவ்வளோ பின்னாடி ஃபுல்லாகவே வந்து தௌபா துவாக்கள் தான் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நான் வந்து ஓதுவேன். இதுதான் மஹ்ரிபுடைய டைமில் வந்து நான் ஓதுவேன். ஆனால் மஹ்ரிபில் வந்து எனக்கு குர்ஆன் வந்து இப்போலாம் ஓத கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கப்புறம் அப்படி இஷாவில் உட்காந்துட்டேன்னா, இஷா தொழுதுட்டு டைம் இருந்தால் இஷாக்கு அப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் திக்ர், பொதுவான துவாக்கள், அந்த மஹ்ரிப்க்கு
இஷாக்கு அப்புறமேட்டு ஓதுற துவா, இதுக்கப்புறமேட்டு டைம் இருந்தால் நான் வந்து குர்ஆன் ஓதிப்பேன், அப்படி இல்லைன்னா அதோட முடிச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இஷா தொழுதுட்டு அன்றைக்கி வந்து குர்ஆன் ஓத கிடைக்கல, இந்த துவாக்களை மட்டும் ஓதிட்டு நாங்கள் வந்து என் சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டோம், நான் என் அண்ணி ஃபேமிலி எல்லாம். சேயா போயிட்டு டமாண்டு முழுக்கிட்டு அவளை பட்டு அவ கீழே விழுந்துட்டா. சேயா இப்படி வந்து ஏசிட்டு அப்பா அப்பா கால் பட்டி தான் சரி செல்லும்மா. ஸோ சிஸ்டர் வீட்டுக்கு வரது அன்றைக்கி அன்பிளான்ட் தான். ஸோ திடீர்னு வந்து எடுத்த முடிவு தான். இஷாக்கு அப்புறமேட்டு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போனதும் ஃபஸ்ட்டு நல்லா சூடாக ஒரு நெஸ்டமோல் ஊற்றி தந்தாங்க. ஏன்னா வந்து நான் வந்து டீ வந்து எதுவும் குடிக்க மாட்டேன். நெஸ்டமோல் இந்த மாதிரி நெஸ்காஃபினா மட்டும் குடிப்பேன்றதுனால நெஸ்டமோல் ஒன்று ஊற்றினாங்க. இந்த ட்வின்ஸ் 2 இருக்கிறாங்க இல்லையா, என்னுடைய அண்ணன் பசங்க 2 பொம்பளை பிள்ளைங்க, நான் சொல்லியிருந்தேன் இவங்கெல்லாம் வர வர ரொம்ப மெச்சூர்டாகி இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவ்வளோ குறும்புத்தனம், அவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஸோ அன்றைக்கி எல்லாம் போயிட்டு அன்றைக்கி சிஸ்டர் வீட்லேருந்து வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 12 மணி சம்திங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு என் சிஸ்டர் என்ன பண்ணிட்டா, அங்கவே நைட் டின்னர் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி பருப்பு தேங்காய் சம்பல், அதாவது தேங்காய் சம்பல், இந்த சம்பல் ரெசிபி நான் போட்டதில்லை என் வீடியோவில் இது வரைக்கும். இன்ஷால்லா நான் போடுறேன் கண்டிப்பாக. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ப்ரெட்டுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் குடல் கறி கிரேவி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் உடனே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்து அதுவும் எனக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே சோறு சாப்பிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பெட்ஷீட் வந்து நான் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் குழந்தைக்காக, பிறக்க போகிற குழந்தைக்காக. என் சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பெட்ஷீட் வந்து என்னுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக இது நான் தான் எடுத்து தருவேன்னு சொல்லி பிறக்க போகிற பிள்ளைக்காக அவங்க வந்து இந்த பெட்ஷீட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பெட்ஷீட் வந்து எனக்கு அந்த கலரும் இதுவும் அவ்வளோ பிடிச்சிருந்தது. எல்லாம் செட்டாகவே கிடச்சிது. அது அந்த குழந்தை வந்து கேரி பண்ணி போகிறது, அது இல்லாமல் அந்த பேகு எல்லாமே. ஸோ அதுக்கு உண்டான அந்த பேக்ஸும் தந்திருந்தாங்க. அதுக்கு உண்டான பேக்ஸும் தந்திருந்தா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு, அது போட்டு வச்சிடுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும். எனக்கு வந்து ரிப்பீட்டடாக வர ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் வந்து ஏன் ஸ்ரீலங்கன் தமிழில் பேச மாட்டேங்கிறீங்க, ஸ்லாங்கில் இந்தியன் ஸ்லாங்லேயே பேசுகிறீங்கன்னு. இல்லை எனக்கு புரியவே இல்லை, எனக்கு சத்தியமாக புரியல. என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் கல்யாணம் ஆகி இந்த வருஷத்தோட 7 வருஷம் ஆகுது. என் ஹஸ்பண்ட் வந்து இந்தியன். அது வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஜனங்க கிட்ட நான் இப்படியே பேசி எனக்கு வந்து பழகிடுச்சு. அது அப்படியே பேசி பழகினதுக்கு நான் என் வீட்டில் வந்து என்னுடைய ஸ்ரீலங்கன் ஸ்லாங்கில் தான் நான் பேசுவேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய வீடியோ வந்து நிறைய இந்தியாவில் உள்ள மக்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இதே நான் வந்து ஸ்ரீலங்கன் லோக்கல் லாங்குவேஜில் பேசினேன்னா அவங்களுக்கு புரியாது. இதுவே நான் இந்த லாங்குவேஜில் பேசினா மொத்தமாக எல்லாருக்குமே புரியும். அதுவும் இல்லாமல் நான் பேசுகிறது கொஞ்சம் எனக்கே டீசெண்டாக தெரியுதுன்றதுனால நான் இந்த ஸ்லாங் எடுத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் ஸ்லாங்கில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்கன் ஸ்லாங்லேயே வந்து எத்தனையோ ஸ்லாங் இருக்குது. கலம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலம்பில் ஒரு மாதிரியான ஸ்லாங்கில் பேசுவாங்க. மாத்தரை, இந்த மாதிரி மல்வானை, யாழ்ப்பாணம், ஜஃப்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க. ஸோ ஸ்ரீலங்கன் ஸ்லாங்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல இந்த கமெண்ட் பண்ணுறவங்க. ஸோ நான் பொதுவாக வந்து நான் தமிழில் பேசுகிறேன், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம என்ன பேசுகிறோம், நமக்கு எது கம்ஃபர்ட்ன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ நான் மொத்தத்தில் தமிழ் பேசுகிறேன், அது எந்த ஸ்லாங்காக வேணால் இருக்கட்டும், எனக்கு எந்த கம்ஃபர்ட்டோ அதில் தான் என்னால் பேச முடியும். ஸோ இதை வந்து ரிப்பீட்டடாக வந்து இதை சொல்லிக்கிட்டே அடிக்கடி சொல்கிற கொஞ்சம் ஆளுங்க நான் பார்த்துட்டு தான் வரேன் கமெண்ட்டில். இது மாதிரி எதுக்கு நீங்கள் இந்தியனா, நீங்கள் எதுக்கு இந்தியா லாங்குவேஜில் பேசுகிறீங்க, இது எனக்கு புரியுது. தமிழ்ன்றது இது வந்து தமிழ். மொத்தமாக நான் சொல்ல வரேன் என்னென்னா, இது வந்து நான் பேசுகிறது தமிழ். இது வந்து இந்தியா ஸ்ரீலங்கான்னு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழில் பேசுகிறேன், அவ்வளோதான். ஸோ இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நான் பேசுகிறேன். ஸோ அடிக்கடி இந்த ஸ்லாங் பற்றி கமெண்ட் பண்ணவங்களுக்கு இது ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் எனக்காக நிறைய நல்லுள்ளங்கள் வந்து ரொம்ப ஆதரவாக பேசினாங்க. பயப்படாதீங்க சிஸ்டர், உங்கள் டெலிவரி வந்து ஈஸியாக முடியட்டும்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட நாங்கள் ப்ரே பண்ணுறோம் அப்படி இப்படின்னு நிறைய மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லுள்ளங்கள் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வந்து நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சொல்ல முடியாது, டெலிவரி வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறது வரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி.